தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் விருதுநகரில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற முக்கிய ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. விருதுநகர் சரஸ்வதி மஹாலில் நடைபெற்ற இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு அதிமுக மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அதிமுக மேற்கு மாவட்ட முன்னாள் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரமணா கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கணேசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். வேட்பாளரின் வெற்றிக்காக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் முதல்வராக்க அயராது உழைக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்ட இக்கூட்டத்தில் அதிமுகவின் மாவட்ட, நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் நம்முடைய அன்பு சகோதரர் பி.ஜி. கணேசன் அவர்கள் ரெட்டலை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு ரெட்டலை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக சாத்தூருடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு அதிமுக வேட்பாளராக அன்பு சகோதரர் தொழிலதிபர் பி.ஜி. கணேசன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். கணேசன் அவர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களிலே திமுக ஆட்சியை எதிர்த்து நடந்த ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்டு நமக்காக நம் இயக்கத்திற்காக பாடுபட்டிருக்கிறார். இதே விருதுநகர் பேசப்பட்ட மைதானத்தில் கூட அவர் சிறப்புரையாற்றியிருக்கிறார். ஆகவே அவர் கட்சிக்கு புதியவர் கிடையாது. பி.ஜி. கணேசன் கட்சிக்கு பழக்கப்பட்டவர், என்னோடு பழகிக் கொண்டிருப்பவர், பல நண்பர்களை நம் இயக்கத்துக்குள் வைத்திருப்பவர், தலைமையுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு இன்றைக்கு விசுவாசமாக பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அப்பழுக்கின்ற ஒரு கட்சியினுடைய நிர்வாகியிடம் அவர் எடப்பாடியார் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். ஆகவே இருக்கக்கூடியவர்கள், இங்கு இருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர்கள், வார்டு பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், வாக்குச்சாவடி முகவர்கள் அத்தனை பேரும் ஜாதி பேதம் பார்க்காமல் அதிமுக வெல்ல வேண்டும், எடப்பாடியார் ஆள வேண்டும், கோட்டை கொண்டிருக்கிற எடப்பாடியார் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு ஒட்டுமொத்தமாக ரெட்டலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், ரெட்டலை சின்னத்திற்காக வாக்குகளை சேகரிங்கள். முதலமைச்சராக கோட்டை கொண்டிருக்கிற ஏன் காட்சி போட்டது முதலமைச்சராக அவருக்கு பக்கத்திலே அதிகாரிக்க பகுதியிலே கேட்கிற பாலத்திலே வாங்கியிருப்பேன். எனக்கு பக்கத்திலே இணைத்து நிற்க வேண்டும். அதற்கு உங்களது ஆதரவை காருங்கள், உங்களது உழைப்பை காருங்கள், உங்களது வேலை காருங்கள். அதற்கு பரிசாக எங்கள் சட்டத்தை கொடுத்தாலும் உங்களை காப்பாற்ற உறுதியை சொல்லி நன்றி.